உங்களோட தொழில் ஸ்தானத்து அதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல சனி பகவானோட சேர்ந்து இருக்கிற நிலையில தான் இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. தொழில்காரகனும் ராசிநாதனும் இணைவு பெற்று ஒரு சனியும் செவ்வாயும் இயற்கை பகையா இருந்தா கூட ஸ்தான அடிப்படையில அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நட்பாயிடுறாங்க. அதனால உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த நல்ல மாற்றங்கள் வந்து கண்டிப்பா ஏற்பட போகுது. வெளிநாட்டு பயணங்கள் கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுபோக இந்த நேவி, அப்புறம் மரைன் துறையில கப்பல் பணி, இந்த கடல் சார்ந்த வணிகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம குருவுடைய பயிற்சி இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டுல 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் கடக ராசிக்குள்ள வரப்போறார். கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராசிக்கு 6ஆம் இடம். அது குருவுடைய உச்ச வீடு. குரு பகவான் முழு பலம் பெறக்கூடிய ராசின்றது கடகராசி தான். குரு வந்து முழு சுபகிரகம் இல்லையா? ஒரு நல்லவர் வந்து பலமாகிறது எல்லாத்துக்கும் நல்லதுன்ற அடிப்படையில், குறிப்பாக இங்கே கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லது. காரணம் என்னன்னா, அவர் உங்களுடைய தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து 6ஆம் இடமான கடகராசியில் உச்ச பலம் பெறுறது, அங்கேருந்து அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது, தனஸ்தானத்துக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், உங்களுடைய சொல்வாக்கு வெல்றது, உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒற்றுமைகள் ஏற்படக்கூடியது. இதுவரைக்கும் மன முரண்பாடுகள், சங்கடங்கள், உறவுகளுக்குள்ள மன வருத்தங்கள்லாம் இருந்தால் சஞ்சலங்கள்லாம் நீங்கி எல்லாரும் ஒத்துமையாக போகிறீங்க அப்படின்றதுக்கு இந்த குருவுடைய பயிற்சி ஒரு காரணமாக இருக்க போகுது இந்த ஆண்டில்.